எனது அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்க போறாங்களா? தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிமுக 40 இடங்களை கொடுக்க போறாங்களா? என்னப்பா இது? விஜய் உண்மைக்கும் இது பண்ண போறாரா? இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதங்கள் மட்டும்தான் இருக்குது. இதுக்கான அரசியல் பணிகள்ல எல்லா கட்சியினருமே ஈடுபட்டுட்டு வராங்க. ஒரு பக்கம் திமுக, அதிமுக இவங்க 2 பேருமே மாறி மாறி தேர்தல் பிரச்சாரத்துல இருந்து, தேர்தல் பணிகள்ல இருந்துட்டு, தேர்தல் வாக்குறுதிகள் இது வரைக்குமே போட்டி போட்டு நிறைய திட்டங்களை அறிவிச்சுட்டு போறாங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் திமுக தங்களோட ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு போறாங்க. தேர்தல் பணிகளா இருக்கட்டும், தேர்தல் வாக்குறுதிகளா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம மக்களுக்கான நல்ல திட்டங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு வராங்க. அதே நேரத்துல அதிமுக விட்ட இடத்தை எப்படியாச்சும் புடிச்சிடணும் அப்படிங்கிறத குறிக்கோள்ல எடப்பாடி பழனிசாமி மாவட்டம் வாரியா மக்களை சந்திச்சுட்டு போறாரு. அதே நேரத்துல அதிமுகவுமே நிறைய திட்டங்களை அறிவிச்சுட்டு வராங்க. இதுல திமுக பொறுத்த வரைக்கும் கடந்த அவங்களோட ஆட்சியிலேயுமே நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. குறிப்பா மகளிருக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து செதுக்கிட்டு வராரு. இதே மாதிரிதான் இப்ப எடப்பாடி பழனிசாமியுமே நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அதாவது இலவச பெண்கள் திட்டம் அப்படியே தொடரும், நான் மாதம் 2000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்துக்குமே மாதம் தோறும் 10,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. இப்போ திமுகவுக்கு போட்டியா அதிமுக நிறைய திட்டங்களை கொண்டு வரதா அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்துல திமுக ஏற்கனவே நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அது கூட சேர்ந்து இப்பவும் நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க. குறிப்பா மாதம் தோறும் 2000 ரூபாய் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி திமுக அறிவிச்சிருக்காங்க. சோ திமுக பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டங்களை, மகளிருக்கான திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. இப்போ இதுல புதுசு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் இவங்களுக்கு 2026 தான் முதல் சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல்ல தான் தமிழக வெற்றி கழகம் முதன்முறையா போட்டியிட இருக்காங்க. இதுக்காக இவங்களுமே தேர்தல் பணிகள்ல ஈடுபட்டு வராங்க. இப்போ அதிமுக, திமுக இவங்க காலங்காலமா அரசியல் இருக்கிறதுனால அவங்க மும்முரமா இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க முதல் தடவையா போட்டியில இறங்க போறாங்க. ஆனா இவங்களோட வெளிப்பாடு, அதாவது அரசியல் ரீதியா மக்களை சந்திக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு அதிமுக, திமுக போட்டி போட்டு பண்றாங்களோ அந்த அளவுக்கு இல்ல. இவங்களோட முதல் தேர்தல் அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் இவங்க இப்பதான் எல்லா விஷயங்களும் இறங்கியிருக்காங்க. அதே நேரத்துல மாமல்லபுரத்துல மகளிர் தின கொண்டாட்டத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருமே நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அதாவது திமுக என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துறாங்களோ அதை மெருகேற்றி பட்டிட்டிங்கரிங் பண்ணி ஒரு சில திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில வரவேற்க வேண்டிய விஷயங்களையுமே தமிழக வெற்றி கழகம் தரப்புல திட்டங்களா கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்னென்ன திட்டங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மகளிர் திட்டத்தை இவங்க 2500 ரூபாய் மகளிருக்கு கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கான கூட்டணி வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது மும்முரமா இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் 26 கட்சிகளோட கூட்டணி அமைச்சு, வலுவான கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்க இருக்காங்க. அதே நேரத்துல அதிமுக கூட பாஜக, பாமக, அப்புறம் அமமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சியினர் தான் கூட்டணியில இருக்காங்க. இப்போ அதிமுக இருந்த கூட்டணியில இருந்த தேமுதிக இங்க திமுக கூட இணைச்சிட்டாங்க. இதனால திமுகவுக்கு கூட கொஞ்சம் தான் வலு சேர்ந்துகிட்டே போகுது. இப்போ திமுக கூட இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே இல்லாம 100க்கும் மேற்பட்ட குழுக்கள், அமைப்புகள், சங்கங்கள் இவங்க எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் புதுசா வந்ததுனால திமுகவுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறலனா கூட தங்களோட வாக்குகளை சிதறடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தினால திமுக வேலைகள்ல ஈடுபட்டு வராங்க. தேர்தல் பணிகள்ல ரொம்பவே மும்முரமா இருக்காங்க. அவங்களோட கட்சியை வலுப்படுத்துறது, வாக்குகளை சேகரிக்கிறது, மக்களை ஒன்றிணைக்கிறது, இந்த வேலைகள்ல மும்முரமா ஈடுபட்டு வராங்க. இப்போ பாஜக, அதிமுக கூட்டணியான தேசிய ஜனநாயக கூட்டணி இவங்க தங்களோட கூட்டணிக்கு மற்ற கட்சியினர் இழுக்கிறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு வராங்க. ஏன்னா அதிமுகவுக்கு இப்போ இந்த 5 ஆண்டு காலம், அதாவது இப்ப வரக்கூடிய தேர்தல்ல அதிமுக ஜெயிக்கல அப்படின்னா அவங்களோட அரசியல் அப்படிங்கிறது கேள்விக்குறியா மாறிடும். அதே நேரத்துல திமுக கண்டிப்பா வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. மக்களுக்கான விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்றாங்க. அதாவது 100% மக்களை போய் சேரலனா கூட அவங்க ஒரு சில விஷயங்களை நல்லதான் பண்ணிட்டு வராங்க. இப்போ திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல அவங்களுக்கான தேர்தல் வேலைகள்ல ஈடுபட்டு வராங்க. இதுலதான் மிக முக்கியமா
தமிழக வெற்றி கழகம் தங்களோட கொள்கை எதிரிகள் யாரு, நாங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா இதுல தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்லியும் பேசிட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இப்போ அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்க போவதா தகவல் வெளியாகி இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வந்து ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை மட்டும்தான் போயிட்டு இருக்கு. அந்த கரூர் பிரச்சனையா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஜனநாயகன் பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி விஜய் பிரச்சனை விஜய் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதனால இப்போ முதன்முறையா சந்திக்க இருக்கக்கூடிய தேர்தலை கூட்டணியோட சந்திச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜயுமே அறிவிச்சிருந்தாரு. அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு வரவேற்பு இருக்குது, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா யாருமே தமிழக வெற்றி கழகம் கூட போயிட்டு கூட்டணி வைக்கல. இப்போதான் அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கான பேச்சுவார்த்தைகளுமே ஈடுபட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, அதிமுக கூட கூட்டணி வச்சா 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை விஜய் கேட்பதாவும் தகவல் வெளியாச்சு. ஆனா அதுக்கு அதிமுக தரப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. இப்போ 40 தொகுதிகளை கொடுக்கறதா அதிமுக முன்வந்திருக்காங்க. ஏன்னா இந்த அதிமுக வந்து இந்த தேர்தல்ல ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களுக்கான அரசியல் வாழ்க்கை இருக்கு அப்படின்ற மாதிரியும் போயிட்டு இருக்கு. இதனாலதான் தமிழக வெற்றி கழகம் கூட அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஒருவேளை வந்து தமிழக வெற்றி கழகமும் இந்த அதிமுக கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஏன்னா இவங்க 40 தொகுதியை கொடுக்குறாங்க. அதே நேரத்துல இவங்களுமே தமிழக வெற்றி கழகத்துக்குமே அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறது தெரியாத பட்சத்துல கூட்டணி வச்சாதான் அடுத்த கட்ட நம்ம மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே முடிவு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி வெளியாகி இருக்கு. அதே நேரத்துல மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில பேச்சுவார்த்தை நடத்தப்படும், அதாவது விஜய் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. இப்போ அமித்ஷா வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் கூட பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி இழுக்கிறதுக்கான வேலைகள்லையுமே ஈடுபட்டு வராங்க அப்படின்ற மாதிரியுமே தகவல் வெளியாகி இருக்கு. இப்போ திமுக காங்கிரஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் தொகுதி பங்கீடுல இழுபறி இருக்கிறதுனால காங்கிரஸ் வந்து திமுகவில இருந்து விலகி அதிமுக கூட இணையும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திமுக காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சிருச்சு. இதனால காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருக்குது. இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி வலுவா இல்லாததுனால அடுத்து யாரை நம்ம கூட சேர்த்துக்கிட்டா நமக்கு வந்து வாக்குகள் அதிகரிக்கும், நாம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூகங்களை வகுத்துட்டு போறாங்க. அதே நேரத்துல மத்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தங்க பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகள்லையுமே ஈடுபட்டு வராங்க. இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் யாரு எப்போ யாரு கூட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. இப்போ போன தேர்தல்கள்ல எதிரியா இருந்தவங்க இப்போ வரக்கூடிய தேர்தல்கள்ல ஒற்றுமையா இருக்கலாம், அதாவது கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கலாம். அதே மாதிரி போன தேர்தல்கள்ல கூட்டணி வச்சு சந்திச்சவங்க இப்போ பிரிஞ்சு கூட போகலாம். ஏன்னா அரசியல்ல மாற்றம் அப்படிங்கிறது நகர்ந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரிதான் இப்போ காங்கிரஸ் வந்து திமுகவுல இருந்து விலகிடும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேச்சுக்கள் வந்துச்சு. ஆனா காங்கிரஸ் திமுகவுல இருந்து வெளியே வரல, இன்னும் ஒற்றுமையா தான் இருக்காங்க. இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய அடின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதிமுக எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் நடக்கல. இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வந்து இளைய தலைமுறைகளோட ஆதரவு இருக்கு. அவர் ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிறதுனால அவருக்கான ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. சோ இப்போ இதை பயன்படுத்தி அதிமுக கூட கூட்டணியில வச்சுக்கிட்டா அதிமுக ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற வியூகத்தை வகுத்திருக்காங்க. இதுக்காக தான் விஜய் கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இப்போ விஜய்க்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால தனியா தேர்தலை சந்திக்க முடியுமா அப்படின்ற அச்சமும் உருவாகி இருக்குன்னு கூட சொல்லலாம். இதனாலதான் அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிடலாம் அப்படின்ற முடிவுக்கும் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு அப்புறமா தான் அமித்ஷா கூட பேச்சுவார்த்தை நடத்தி, அதாவது அமித்ஷா தலைமையில பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு வராங்களாம். ஆரம்பத்துல தமிழக வெற்றி கழகம் 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்டாங்களாம். ஆனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. அதே நேரத்துல இப்போ முக்கியமான விஷயமா பார்க்கப்பட வேண்டிய விஷயம் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வேட்பாளர் வந்து விஜய். இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி. 2 பேருமே தலைமை பண்புக்கு தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு தான் சொன்னாங்களே தவிர முதல்வர் வேட்பாளருக்கு யாரையுமே கொடுக்க போறதா சொல்லல. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற வார்த்தைக்கு எப்பவுமே சொன்னது கிடையாது. முதல்வர் வேட்பாளர் நான் மட்டும்தான் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தோட இருக்காரு. சோ இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சா யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற பிரச்சனை கண்டிப்பா வரும். ஆனா இப்போ இந்த பிரச்சனைகள், அதாவது அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்காகவும்
விஜய் சினிமா விட்டு வந்ததுக்கு அப்புறமா அரசியல நிலைச்சு நிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் 2 பேரும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாகி இருக்கு. இது அதிகாரப்பூர்வ தகவல் இல்லைன்னா கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருவதா அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க. தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல இருந்தும் இந்த மாதிரி தான் தகவல் வந்துகிட்டே இருக்குது. சோ மத்திய அமைச்சர் அமித்ஷா இது பத்தி பேசுனதுக்கு அப்புறமா தான் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும். அப்போதான் தமிழக வெற்றிக் கழகம், அதிமுக இவங்க 2 பேரும் கூட்டணி அமைக்க போறாங்களா? இப்போ வந்திருக்க தகவல் படி 40 இடங்களை வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி கொடுக்க போறாரா அப்படிங்கிறது தெரிய வரும். சோ ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அரசியல்ல எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். யாரு கூட எப்போ கூட்டணி வைப்பாங்க, யாரோட கூட்டணியில இருந்து எப்போ பிச்சுக்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது எப்பவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது யாராலையுமே புரிஞ்சுக்கிட முடியாத ஒண்ணு. ஏன்னா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் இருக்க வரைக்கும் திமுக கூட கூட்டணி அமைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கேப்டன் இறந்ததுக்கு அப்புறமா இப்போ தேமுதிக வந்துட்டு திமுக கூட கூட்டணி வச்சுட்டாங்க. அதே மாதிரிதான் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது புதிய கட்சியில செங்கோட்டையன் இணைஞ்சிட்டாரு. முக்கிய தலைவர்கள்லாம் அதிமுகவுல இருந்த முக்கியமான நபர்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்திலயுமே இணைஞ்சிட்டாங்க. இப்போ மிக மிக முக்கியமான விஷயமா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது வந்து நான் பாஜக கூட தெரியாம ஒரு டைம் கூட்டணி வச்சுட்டேன். ஆனா அதே தவிர நான் மறுபடியும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் காதுல வாங்கிக்காம இப்போ பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்க. சோ இதனாலதான் சொல்றேன், எப்போ எப்படி நடக்க போகுது, இப்போ அரசியல் பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி யாரு கூட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தேர்தல்கள்ல வந்து மாற்றத்தை கொண்டு வரும். சோ இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது, எப்பவும் போல திமுக தான் ஆட்சி அமைக்க போறாங்களா, அதிமுக பல வியூகங்களை வகுத்துட்டு வராங்க, அவங்க ஒருவேளை ஜெயிக்கிறாங்களா இல்லாட்டா எப்பவும் போல எதிர்கட்சியா வர போறாங்களா? இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு நபர் தான் விஜய். இவர் முதலமைச்சரா வருவாரா அப்படின்றது கேள்விக்குறியா இருந்தாலுமே இவருக்கான தொகுதிகள் எத்தனை கிடைக்கும், இவர் எத்தனை சீட்டுகளை வின் பண்ண போறார் அப்படின்றத பொறுத்துதான் இவரோட அரசியல் பயணம் வந்து அடுத்தடுத்து இருக்க போகுது. சோ இதனால இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இதுல இப்ப மார்ச் 15 இல்லடா 16ஆம் தேதி வந்துட்டு தேர்தல் தேதி எப்போன்னு சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. சோ மார்ச் 15, 16ல வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து தேர்தல் என்னைக்கு வரப்போகுது, தேர்தல் தேதி என்னைக்கு, வாக்கு எண்ணிக்கை என்னைக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். சோ அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். சோ இந்த தேர்தலை யார் வின் பண்ணா நல்லா இருக்கும், இவங்க வந்தா நல்லா இருக்கும்பா, எப்பவும் போல திமுக இருந்தா நல்லா இருக்கும், சாரி எப்பவும் போல திமுகவே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லட்டா புது வரவான தமிழக வெற்றி கழகம் வந்தா நல்லா இருக்குமா, இல்லைன்னா ஜெயலலிதா ஆட்சி வரணும் அதாவது அதிமுக வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.